ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயங்களை பார்க்க போகிறோம். அந்த ரெண்டு விஷயமே நெகட்டிவான விஷயம். அண்ட் இதன் காரணமாக மண்டே நம்மளோட மார்க்கெட் 500 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் டவுனில் ஓப்பன் ஆக போகுது. நிஃப்டி மட்டுமே கிட்டத்தட்ட 2% கேப் டவுன் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்குள்ள. அண்ட் மேற்கொண்டு எந்த பாசிட்டிவான டெவலப்மெண்ட்டும் இல்லைன்னா என்ன விஷயம்னா, முதல் செக்மெண்ட்டில் அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவுக்கு மார்க்கெட் கிராஷ், மார்க்கெட் மெல்டவுன்னு சொல்லலாம். இயல்பாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் விழுந்தால் மற்றதெல்லாம் ஏறணும், அட்லீஸ்ட் க்ரூட் ஆயிலாச்சும் ஏறணும். ஆனால் இந்த முறை க்ரூட் ஆயில் விழுந்திருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது செக்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, மறுபடியும் ஈரான் அமெரிக்கா நடுவில் மோதல்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி விடியற் காலையில் மிகப்பெரிய அளவில் அட்டாக் நடந்திருக்காங்க. வழக்கம் போலே குவைத்தை போட்டு அடிச்சிருக்கானுங்க. அண்ட் அதன் காரணமாக கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லெபனானில் இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்திருக்காங்க. பல மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு லெபனானோட அரசியல்வாதிங்க ஈரானுக்கு எதிராக வந்து சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரான் ஒரு சின்ன இன்ட் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது வந்து ட்ரம்ப் பிடிச்சிக்கிட்டாருன்னா இந்த பிரச்சனை முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மேட்ருன்னா, நம்மளோட ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி மீட்டிங் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயந்துட்டே இருந்தோம். நான் பயந்துட்டே இருந்தேன், ஒரு வேளை ரேட் ஹைக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நல்லதே கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலையாக நம்மளோட ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி மீட்டிங்கில் ரேட் ஹைக் பண்ணலை. ஆனால் அமெரிக்காவில் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் ரேட் ஹைக் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்திருக்கு. அதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய அளவுக்கு மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிருக்கு. என்ன மேட்ருனா, வேலைக்கிழமை அமெரிக்காவோட ஜாப்ஸ் டேட்டா ரிலீஸ் ஆச்சு. அந்த ஜாப்ஸ் டேட்டாவில் எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா 85,000 புது ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் 1,70,000 புது ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. என்னப்பா இது, வேலை கிடைச்சா நல்ல விஷயம் தானே, நிறைய பேருக்கு சம்பளம் வரும், நிறைய ஸ்பெண்டிங் பண்ணுவாங்க, அதன் காரணமாக இன்னும் கன்சம்ஷன் அதிகமாகும், பிஸ்னஸ் பெருசாகும், இதில் என்ன கெட்ட விஷயம் இருக்குது, இதுக்கு எதுக்கு மார்க்கெட் நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அமெரிக்காவில் ஜூன் மாதம் மே மாதத்தோட கடைசி சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா 3.8% இருக்குது. அதாவது அமெரிக்காவோட வரலாற்றில் இது மிகப்பெரிய அளவுக்கு அதிகமான இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் போது யூஸ்வலாக வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து சில டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணுறதுக்காக. அது என்ன டெக்னிக்ஸ்னால், ரெண்டு விதமாக பண்ணுவாங்க. ஒன்று குவான்டிடேட்டிவ் டைட்னிங், இன்னொன்று குவாலிட்டேட்டிவ் டைட்னிங். இந்த குவான்டிடேட்டிவ் டைட்னிங்னா டைரெக்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றுறது. உதாரணத்துக்கு கோல்டு லோன் எடுத்துக்கோமே. இப்போ ஒரு பவுன் வந்து 1 லட்ச ரூபான்னு வச்சுப்போம். இந்த 1 லட்ச ரூபா ஒரு பவுன் நகையை வந்து கொண்டு போய் பேங்க்கில் வச்சுன்னா உங்களுக்கு 75,000 ரூபாய் வந்து கடனாக தராங்கன்னு வச்சுப்போம். இந்த 75,000 ரூபாய் கடனுக்கு 7% வட்டின்னு வச்சுப்போம் ஒரு வருஷத்துக்கு. இப்போ இந்த குவான்டிடேட்டிவ் டைட்டிங்கில் இந்த 7% வட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை 10% ஏற்றிடுவாங்க, வட்டியை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து குவான்டிடேட்டிவ் டைட்னிங்னு சொல்லுவாங்க. இதே குவாலிட்டேட்டிவ் டைட்னிங்கில் என்ன நடக்கும்னா, ஒரு பவுன் 1 லட்ச ரூபா, இப்போது 75,000 ரூபாய் அவனுக்கு லோன் கொடுக்காது, அதுக்கு பதிலாக 50,000 ரூபாய் மட்டும் லோன் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குவாலிட்டேட்டிவ் டைட்னிங்னு சொல்லுவாங்க. இப்போது அமெரிக்காவில் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இந்த பணவீக்கத்தை இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு குவான்டிடேட்டிவ் டைட்னிங் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு பயம் வந்திருக்கு. ஒருவேளை அமெரிக்காவில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிட்டாங்கன்னா ரெண்டு விதமாக மார்க்கெட்டை இது பாதிக்கும். முதல் விஷயம், டைரெக்டாக மக்கள் கடன் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அதிகமான வட்டிகளை வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு $10,000 சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் $2,000 வந்து லோன் கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றின உடனே அவன் அதிகமான பணத்தை லோனுக்காக கட்ட வேண்டியது இருக்கும். அதனால் அவனோட டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங், உதாரணத்துக்கு சினிமாவுக்கு போகிறது மாதிரியான ஆடம்பர செலவுகளை வந்து குறைக்க ஆரம்பிப்பான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கன்சம்ஷன் குறையும். இப்போ வந்து அதை தொடர்ந்து அந்த B2B பிஸ்னஸ் எல்லாம் வந்து வரிசையாக வந்து பாதிக்கப்படும். இதன் காரணமாக மார்க்கெட் வந்து நெகட்டிவாக ரேட் பண்ணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றும் போது என்ன ஆகும்னா, பாண்ட்ஸில் வந்து ஈல்ட் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறீங்கன்னா ஷேரோட விலை ஏறினா லாபம் வரும், இறங்கினா நஷ்டம் வரும். ஆனால் பாண்ட்ஸில் ஃபிக்ஸடாக உங்களுக்கு இதுதான் வட்டின்னு சொல்லிட்டு ரெகுலராக இன்கம் வரும். அதனால் இன்வெஸ்டர்ஸ் ஈக்விட்டியிலேருந்து பாண்ட்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதன் காரணமாகவும் மார்க்கெட் கிராஷ் ஆகும். இந்த அப்டேட் வந்ததுனால தான் அமெரிக்காவில் ஒரு ப்ராடர் மார்க்கெட் கிராஷ் இருந்தது. அவங்களோட டவுன் ஜோன்ஸ் 1.35%, அண்ட் நாஸ்டாக் 4.77%, S&P 500 2.64% விழுந்திருக்கு. ஈவன் கோல்டு ப்ரைஸஸ் 3.29%, சில்வர் நேற்று ஒரே நாளில் 6% விழுந்திருக்கு. கோல்டு வந்து ரீசெண்ட் ஹைட்டு, அதாவது $4,530 பக்கத்தில் இருந்தது. இந்த பிரச்சனையெல்லாம் முடிய போகிற மாதிரி ஒரு சிக்னல் வந்ததுனால 4,530 வரைக்கும் போச்சு. அங்கேருந்து கேல்குலேட் பண்ணால் கிட்டத்தட்ட $200 அளவுக்கு விழுந்திருக்கு. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 350 பாயிண்ட் விழுந்திருக்கு. ஈவன் க்ரூட் ஆயில் கூட கிட்டத்தட்ட 2.5% விழுந்து $93 கீழே வந்துருச்சு. இது வந்து நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் முடிகிறதுக்கு முன்னாடி. அமெரிக்கன் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஈரான் மேலே தாக்குதலாக நினச்சி அதை செகண்ட் செக்மெண்ட்டில் பார்த்துக்கலாம். அண்ட் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இன்னொரு விஷயம் என்னென்னா, நாஸ்டாக் 4.25% விழுந்திருக்கு.
இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறது டைரெக்டாக அவங்கள பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும், அதில் வந்து மாற்று கருத்து வேணாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐயில் முதலீடு பண்ணியிருக்காங்களே இதில் அந்த அளவுக்கு ரிட்டர்ன் வருமானு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு வாரம் 10 நாளாக வந்து ஒரு ஆசிலேஷனில் எல்லோரும் இருக்காங்க. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் சிஇஓ என்ன சொல்லிட்டாருன்னா ஏஐ வச்சு நம்ம வேலையை பண்ணுறதை விட நம்ம மனுஷங்களை வச்சு வேலையை பண்ணிடலாம், காரணம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். அதுலேருந்தே இந்த ஏஐயில் போட்ட பணம் ரிட்டர்ன் வருமானு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்தது. அண்ட் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஏஐ கம்பெனி வீக்கான குவார்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க வியாழக்கிழமை ஈவினிங். அண்ட் இதன் காரணமாகவும் அங்கே ஏஐ கம்பெனி மேலே ஒரு ப்ரெஷர் இருக்குது. அண்ட் அதனோட ரிஃப்ளெக்ஷன் தான் நேற்று சவுத் கொரியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், தாய்வான் மார்க்கெட்டாக இருக்கட்டும் நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணிச்சு. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு கிராஷ் வெள்ளிக்கிழமை நடந்திருக்கு. அது எந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு பயத்தை உண்டாக்குற மாதிரி இருந்திருக்கு. இது இப்படி இருக்கும்போது அடுத்த பஞ்சாயத்தை வந்து ட்ரம்ப் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. என்னன்னா இந்த ஈரான்காரன் சும்மா இல்லாமல் சீஸ்ஃபயர் இருக்கு இல்லையா, நேவல் பிளாக்கெட் இருக்குது, அப்படி இருந்தாலும் ஒரு 20 to 30 கப்பலை வந்து விட்டுட்டு இருக்காங்க, ஒவ்வொன்றா விட்டுட்டு இருக்காங்க. இப்படி விட்டுட்டு இருக்கும்போது இவன் வந்து மெதுவாக ட்ரோனை விட்டு அந்த இடத்துல வந்து சூப்பர்விஷன் பண்ணுறான்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு அமெரிக்காக்காரன் அந்த ட்ரோனை எல்லாம் அடிச்சிருக்கான். அடித்த உடனே எங்கேருந்து இந்த ட்ரோன் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருக்கான். நம்ம செகண்ட் செக்மெண்ட் வந்துட்டோம், அதாவது ஈரான் அமெரிக்கா பிரச்சனைக்கு. இந்த ட்ரோன் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட கார்க் கொசம் இந்த 2 தீவுகள்லேருந்து வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. போன வாரம் புதன்கிழமை கூட இந்த கொசம் தீவு மேலே தான் வந்து அட்டாக் பண்ணாங்க. ஸோ அந்த 2 தீவுகள்லையும் இவங்களோட ட்ரோன் ஸ்டோரேஜஸ், மிசைல் ஸ்டோரேஜஸ் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அங்கெல்லாம் அடிச்சிருக்காங்க, ரேடார் சைட்ஸை வந்து அடிச்சிருக்காங்க. இதன் காரணமாக ஈரான் பதிலுக்கு தாக்குதல் நடத்திருக்காங்க. ஏன்னா அந்த புதன்கிழமை வியாழக்கிழமை நடந்த தாக்குதல்லையே ஈரான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீ என்னை 1 மடங்கு அடிச்சினா நான் உன்னை 1.5 மடங்கு அடிப்பேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ரிட்டாலியேஷனை பண்ணிட்டாங்க. இவங்க அமெரிக்காவோட அந்த போர்க்கப்பல்கள் மேலே அடிக்கல, நேராக குவைத் மேலே அடிச்சிருக்காங்க. ஏண்டா உனக்கும் அவனுக்கு தானே பிரச்சனை, நடுவில் ஏன்டா இவனை சம்மந்தம் இல்லாமல் அடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா குவைத்தில் அமெரிக்காவோட ஒரு மிலிட்ரி பேஸ் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா இவங்க ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அண்ட் அதன் காரணமாக அங்கே குண்டு போடும்போது இங்கே மேலே வந்து விழுந்துருது. அதனால் ஆப்ரேஷன்ஸில் வந்து பாதிப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரானோட கடற்கரையிலேருந்து குவைத் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 240 கிலோமீட்டர் தான், அதாவது கிருஷ்ணகிரியிலேருந்து சென்னைக்கு போகிற தூரம் கிட்டத்தட்ட அவ்வளோதான் தூரம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அது ஈஸி டார்கெட்டாக மாறிடுது. இப்படி வந்து ஈரான்லேருந்து குவைத் மேலே கிட்டத்தட்ட 7 பாலிஸ்டிக் மிசைல்ஸையும் பல்வேறு ட்ரோன்களையும் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த மிசைல்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ½ டே அளவுக்கு குவைத் ஏர்போர்ட்டோட ஆப்ரேஷன்ஸ் வந்து தடைப்பட்டது. இதே மாதிரி போன புதன்கிழமை, இந்த வாரம் புதன்கிழமை நடந்த அட்டாக்ஸில் கிட்டத்தட்ட 1 நாளைக்கு மேலே அவங்களோட ஆப்ரேஷன் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த முறை அரை நாள் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு பார்க்கலாம். அண்ட் இப்படி இருக்கும்போது இஸ்ரேல் லெபனான் மேலே அட்டாக்ஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதன் காரணமாக ஒரு ரோட்டில் வந்து ஒரு மிலிட்ரி வாகனங்கள்லாம் போயிட்டுருக்கு, அந்த இடத்துல குறி வச்சு அடிச்சிருக்காங்க. இப்படி அடித்ததில் பல மிலிட்ரி பர்சனல்ஸ் வந்து இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறதா வந்து செய்திகள் வந்திருக்கு. இதனால் லெபனானில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. இந்த ஈரான் பண்ணுற வேலையால் தேவையில்லாமல் நாம பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க டென்ஷன் ஆயிருக்காங்க. நீங்கள் எங்களை யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அரகாச்சி இருக்கார் இல்லையா, அப்பாஸ் அரகாச்சி, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து லெபனான் அப்படிலாம் நினைக்கல, ஒருவேளை நாங்கள் லெபனானை ஒரு பார்கெனிங் சிப்பாக ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை பயன்படுத்தி அமெரிக்கா கூட எப்பயும் நாங்கள் டீலை சைன் பண்ணியிருப்போம், பல வருஷங்களுக்கு முன்னாடி நாங்கள் டீலை சைன் பண்ணியிருப்போம், நாங்கள் இஸ்புல்லாவே அப்படி நினைக்கல, லெபனானே அப்படி நினைக்கலன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதையும் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அங்கே ஈரான்குள்ளேயே சரி அங்கே லெபனான்குள்ளாரி சரி ஏன்டா சண்டை போட்டு சாவறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்துட்டாங்க. காரணம் என்னென்னா நேத்தோ இல்லை அதுக்கு முந்தின நாளோ அங்கே ஈரானோட சுப்ரீம் லீடர் வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதியிருந்தார். அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மக்களிடையே பெசிமிசத்தையோ இல்லை ஃப்ரஸ்ட்ரேஷனோ கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிரிக்கு உதவுற மாதிரி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தண்டிக்கப்படுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி லெபனானில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க வந்து அகேன்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரெண்டுமே நோட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் இந்த அட்டாக் அப்புறம் இந்த அட்டாக் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்தது. ஒருவேளை இது மார்க்கெட் ஓப்பன் ஆகும் இருக்கும்போதே நடந்துச்சுன்னா கண்டிப்பாக க்ரூட் ஆயிலோட விலை மறுபடியும் $97 வரைக்கும் கூட போயிடலாம், ஒரு 5% 6% ஏறி இருக்கலாம். மண்டே நம்மளுக்கு 2 தலைவலி இருக்குது. ஒன்று அமெரிக்கன் மார்க்கெட்டில் விழுந்த இந்த ஃபால், ரெண்டாவது இந்த க்ரூட் ஆயில், இந்த அட்டாக்னால க்ரூட் ஆயில் ஏறப்போகுது. அண்ட் அந்த பிரச்சனையும் இருக்குது. இது இப்படி இருக்கும்போது மத்தியானத்துக்கு மேலே ஈரான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விக்ட்ரி கிடச்சிருச்சு, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் எங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பிரச்சனை எப்போ முடியும்னு சொல்லிட்டு மண்டே பிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அண்ட் இப்போது இந்த பிரச்சனை முடிக்கிறதுக்கு ட்ரம்ப் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பால் இஸ் இன் ட்ரம்ப்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரம்ப் என்ன முடிவெடுக்க போகிறான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு இருக்காங்க. இவங்க வச்சிருக்கிற டிமாண்ட் என்னென்னா எங்களுக்கு அமெரிக்கா மேலே நம்பிக்கை போயிடுச்சு, ஒருவேளை உங்களோட நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா
எங்களோட ஃப்ரீஸ் அசட்ஸ் இருக்கு இல்லையா, $24 பில்லியன் அளவுக்கு அதை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணுங்க, மேற்கொண்டு பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அமெரிக்கா இதை அன்ஃப்ரீஸ் பண்ணாது. நீ டீல் சைன் பண்ணு, நான் அன்ஃப்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. நீ அன்ஃப்ரீஸ் பண்ண அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து பேசிக்கலாம்னா அமெரிக்கா வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனை எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த அட்டாக் அப்புறம் ஒட்டுமொத்த கல்ஃப் கண்ட்ரிஸும் அன்றைக்கி புதன்கிழமை அட்டாக் அப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களோ அதே தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எங்களோட கல்ஃப் நேஷன்ஸில் ஏதாவது ஒரு நாட்டு அடிச்சிங்கன்னா மற்ற எல்லா நாடுகளும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம், கழட்டி விட மாட்டோம், நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பதிலுக்கு அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே ஸ்டேட்மெண்ட்டை மறுபடியும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது பஹ்ரைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வன்முறையால் எந்த தீர்வும் எட்டப்பட முடியாது, உங்களோட செக்யூரிட்டியை மிசைல்ஸால் கொண்டு வர முடியாது, உக்காந்து பேசினா தான் உங்களோட செக்யூரிட்டியை கொண்டு வர முடியும், உங்களோட பாதுகாப்பை வந்து உறுதி செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நம்மளோட மார்க்கெட் மண்டே ஒரு 300-400 பாயிண்ட் அளவுக்கு விழுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் நாளைக்கு ஈவினிங் வரையும் நமக்கு டைம் இருக்குது, இன்னும் 24 மணி நேரத்துக்கு மேலே நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளார ஏதாவது ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட் வரலைன்னா கண்டிப்பாக நம்மளோட மார்க்கெட் மிகப்பெரிய அளவு ஒரு கிராஷை மண்டே பார்க்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் இந்த பிரச்சனை ஒன்று மேலே ஒன்று வந்துட்டுருக்கு, இது எப்போ முடிய போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டியே இல்லை. முடிக்கணும்னு நினச்சா முடிச்சிடலாம், ஆனால் ரெண்டு பேருமே நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம பேசுகிறதா இந்த பிரச்சனை வந்து ப்ரொலாங் ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணம். இத்தனை நாளாக ட்ரம்ப் தான் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி ஈரானும் வந்து எங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் விக்ட்ரி கிடச்சிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான அப்டேட் இருந்துச்சுன்னா வீடியோ ஃபார்மேட்லேயும் நான் சொல்கிறேன். அண்ட் நன்றி, வணக்கம்.